சில நேரத்துல கடன் அன்பை முடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையை சொல்லப்போனா கடன் நட்பை தான் முடிக்குது. ஏன்னா ரொம்ப இடத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல விரிசல் வர்றதுக்கு காரணமே கடன் தான். சில நண்பர்கள் கடன் வாங்குவாங்க. வாங்கின கடத்தை சரியான டைம்ல கொடுப்பாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நட்பு ரொம்ப தொடர்ச்சியா நிலையா இருக்கும். ஆனா சில நண்பர்கள் இருப்பாங்க, கடன் வாங்குவாங்க. அந்த பணத்தை கொடுக்குறேன்னு சொன்ன தேதி எப்பயும் கொடுக்க மாட்டாங்க. அது கழிச்சும் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம நண்பன் தானே, நம்ம எப்ப வேணா குடுத்துக்கலாம் சொல்லி நினைக்கலாம். ஆனா, ஒரு தடவை ஒரு கண்ணாடி உடைஞ்சா எப்படி சேராதோ, ஒட்டாதோ, அதே மாரி நம்ம ஒருத்தர்கிட்ட வாங்குற பணத்த சொன்ன தேதியில குடுக்காட்டியும், கரெக்ட்டா அது ஒரு நாளோ, இல்ல 1 மாசமோ, ஏன் 1 வருஷம் கழிச்சு குடுத்துட்டாங்களோ, அந்த நட்பு ஓரளவு நீடிக்கும். ஆனா சில பேரு அத குடுக்கணுன்ற எண்ணத்தையே மறந்துடுறாங்க. ஏன்னா, நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம நண்பன் தானே அப்படின்னு விட்டுறாங்க. இதனால அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு இன்னொரு நண்பன் கடன் கேட்டாலும், இந்த நண்பன் குடுக்கணும்னு நினைச்சாலும் குடுக்க மாட்டார். ஏன்னா, அவர் ஒரு நண்பனால ஏமாற்றப்பட்டார். அந்த ஏமாற்றவன் என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு நண்பன் கஷ்டத்துல கேட்டாங்களோ, நல்லதுக்கே கேட்டாலோ குடுக்க மனசு வர்றதில்ல. அதனால ஃப்ரெண்ட்ஷிப்ல இல்ல நட்புல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தடவை நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு பணத்த கேட்கறீங்க, உங்க கஷ்டத்துக்காக கேட்கறீங்க அப்படின்னா, அந்த பணத்த முடிஞ்ச வரைக்கும் சொன்ன தேதியில குடுங்க. இது அவர்கிட்ட உங்களோட நாணயத்த காட்டும், நம்பிக்கைய காட்டும். திரும்ப நீங்க காசு கேட்டாலும் அவர் தயங்காம குடுப்பாரு. அதனால வாழ்க்கையில எப்பயும் கடன் வாங்குறது தப்பில்ல. ஆனா வாங்குன கடன கரெக்ட்டா குடுத்தீங்கன்னா, வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் எப்பயும் சொன்ன மாரி, வாழ்க்கை மிகவும் அழகானது. அதை அற்புதமாக வாழுங்க.